அனைவருக்கும் வணக்கம். நம்ம செங்கல்பட்டு சைடில் தான் இருக்கோம் இன்னைக்கு. இது வந்து செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா கொண்டமங்கலன்ற கிராமத்தில் தான் இந்த சைட்டு வேலை போயிட்டுருக்கு. இந்த வீட்டோட நீள அகலம்னு பார்த்தீங்கன்னா 30க்கு 40, அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட். இது 12 சதுரம் வருது. இப்போ வீடியோ உள்ளே போய் எந்தெந்த ஆள் ரூம்லாம் எப்படி எந்த சைஸில் போட்டிருக்கோம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி நம்ம வேலைலாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் அந்த வீடியோ மூலயமா பார்த்துட்டு அது கீழே கமெண்டாகவும் பதிவு பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இது தான். மேலே ஒரு 2 ரூம் இப்போ கேட்டிருக்காங்க, அதுக்கான ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த ஜன்னல் மட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா எதனா டிசைனிங் ஆட்டம் இப்போ வருது, கிளி அதுமாரி சிங்கம் அதுமாரி எதனா இந்த ஜன்னல் ஃப்ரண்ட்டில் ஒரு இதுவாட்டம் இருக்குல்ல, அங்கே போடலாம். இதுதான் போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா 15க்கு 20, இதே ஒரு 3 சதுரம் வருது. நம்ம முதல்ல 1200 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு வீடு சொல்லியிருப்போம், அது வீடு ஒண்டி தான். போர்ட்டிகோ மாடிப்படிலாம் தனியாக தான் வரும். மாடிப்படி நாங்கள் எப்படி முடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டு போட்டு நல்லா ஃபினிஷிங்காக பண்ணி முடிச்சிருக்கோம். ஏன்னா நான் இப்போ மேலே ஒரு 4 ரூம் கட்டுற மாரி இருக்குது. அது மெட்டீரியல்லாம் எடுத்துன்னு போகும்போது இந்த செங்கல் எதனா உடையுன்னு சொல்லிட்டு நல்லா ஃபினிஷிங்காக பண்ணணும்னு சொல்லிட்டு மேலே காங்கிரீட்டு போட்டு ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே டைல்ஸ் ஓட்டுற மாரி இருந்தால் கூட அப்படி ஓட்டிக்கலாம். இந்த ஜன்னல் பார்த்தீங்கன்னா இங்கேயும் எதனா ஒரு டிசைனிங் ஆட்டம் பண்ணலாம். இதான் மெயின் வாசக்காலோடைய பார்த்துட்ருக்கீங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்ட்டிகோ வந்து பார்த்தீங்கன்னா இதுவே 6 சதுரம் வரும். பெரிய வீடு தான் இது. இது வீடியோவில் பார்க்க கொஞ்சம் சின்னதாக தெரியலாம், நேரில் பார்த்தா இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இதுக்கான பார்த்தீங்கன்னா 2 ஜன்னல் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்கோம். அதுலேயும் எதனா டிசைனிங் ஆட்டம் பண்ணுறது இருந்தால் பண்ணலாம். அதாவது நான் கிளாஸில் சொல்கிறேன், எதனா சிங்கமாட்டம் அந்த ஃபோட்டோவோட வருதில்ல, இப்போலாம் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதேமாரி பூவாட்டம் போடுவாங்க, எதனா ஒரு அருவி ஆட்டம் இது பண்ணுற மாரி அதுமாரிலாம் டிசைனிங்கில் வருது கிளாஸில். அதுமாரி நம்ம யூஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். 2 பெட்ரூம் கீழவே இருக்குது. இதுவும் 2 சதுரம் வரும். இதுக்கான ஜன்னல் பார்த்திங்கன்னா பெருசாகவே இருக்கும். அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஜன்னல் கொடுத்துருக்கோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல் டைப்பில் போடலான்னு சொன்னோம், ஆனால் எங்களுக்கு ஒன்றே போதும்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நம்மளும் ஒரே ஒரு ஸ்ட்ரைட்டில் ஒண்டி ஒரு ஸ்லாப் போட்டு கொடுத்துருக்கோம். இது அட்டாச் பாத்ரூம் தான். 2 பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஃபினிஷிங்லாம் இன்னும் ஃபினிஷிங்லாம் பண்ணல, நம்ம செங்கலோட முடிச்சிருக்கோம். இதுமாரி தான் வேலை ஆரம்பிக்கணும். இதுவரையும் எப்படி ஃபினிஷிங் எப்படி இருக்குது அது நீங்கள் உங்கள் கமெண்டில் பதிவு பண்ணலாம். நீங்கள் பார்த்துட்டு இது வந்து கிச்சனு, வெளியில் அவுட்லெட்டு வெளியே போகிறது இருந்தால் கூட அப்படியே போகலாம். இது வந்து பூஜை ரூமு, கிழக்கு பார்த்த மாரி வாஸ்துப்படி தான் அமைச்சிருக்கோம். அதுக்கு மேலேயும் ஒரு லேப்டாப் இருக்குது, திங்ஸ் எதனா இருக்குன்னா வச்சுக்கலாம். இது ஒரு சின்ன இடம், டைனிங் ஹால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் கிழக்கு பார்த்த மாரி நம்ம அடுப்பாங்கரை வச்சுக்கலாம். கிச்சனுக்கு எல்லாத்துக்கும் வாஸ்துப்படி நம்ம கரெக்டாக பண்ணிக்கிறோம். இது நம்ம இதுவரையும் பார்த்தீங்கன்னா வேலை நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி மழை பெஞ்சு காலலாம் அப்பயும் வேலை நடந்துட்டு தான் இருக்குது. இதுபோல் உங்களுக்கு சிவில் ரிலேட்டட் வீடியோக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. எப்படிலாம் வீடு கட்டலாம், முன்கூட்டியே எதெல்லாம் பார்த்து பண்ணால் நம்மளுக்கு நாளடைவில் எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாரி நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை எடுத்து வச்சுங்க. ஏன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும். நன்றி, வணக்கம்.